வாகத்தை அடா அடா, அந்த மகாலட்சுமி என் மருமக உருவத்துல இருக்கிற மாதிரி மங்களகரமா இருக்காளே. ஏற்கனவே பட்டணம் போல இருக்கு. விசேஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை வீட்டுல உட்கார வச்சு சுத்தி போடணும். ஏன்னா வரவு போற கண்டு பூரா இன்னைக்கு ஓமல் தான் கிடக்கும் போல இருக்கே. போக்கத்தை கிண்டல் பண்ணாதீங்க. எத்தனை நெசமா தான் சொல்லுதேன். இந்தா நீ வேணா பாரு, இன்னைக்கு வரவு போறோம்ல. எம்மடி நீ அழகா இருக்குன்னு ஒரு 5-6 பேராவது குறைஞ்ச பட்சம் சொல்லாம இருக்க மாட்டாங்க. பாத்துக்க என்ன பார்லரம்மா, நான் சொன்னது சரிதானே? சரிதான் மேடம். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? எல்லாம் இந்த ஜெசிகாவோட கைவண்ணத்துல மேக்கப் போட்டுதான் இவங்க கலையா இருக்காங்க. இவங்க கல்யாணத்துல இருந்து பிள்ளையோட காது குத்து வரைக்கும் அத்தனையும் என் கையால தானே மேக்கப் போட்டிருக்காங்க. அதனால இவங்க பேரஸ் ஆயிட்டாங்க. என்ன மணி, உன் மேக்கப் போட்டுல என் மருமக ஒன்றும் அழகா இல்லை. அவ ஏற்கனவே மகாலட்சுமி மாதிரி அழகா இருப்பா. நீ கொஞ்சம் அங்கே இங்கே கொஞ்சம் கலர் கலர் பவுடர் தடவி கொஞ்சம் பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் அழகா இருக்கா அம்பட்டிங்க. மேடம் பாத்தீங்களா, உங்க மருமகளை விட்டு கொடுக்காம பேசுறீங்க. அதே சமயத்துல என் வேலையை கெட்டு போடும் போல இருக்கியா? அதுல இல்ல ஜெசிகா, உங்க மேக்கப் நல்லா இருக்கு. அத்தை சும்மா விளையாட்டுக்கு உங்களுக்கு கிண்டல் பண்றாங்க. உங்க மேக்கப் நல்லா இல்லாமலையா? என் கல்யாணத்துல இருந்து நலங்குல இருந்து எல்லாத்துலயும் நீங்களே பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. அதானே, அத்தனை பேருக்கு அழகா மேக்கப் போடுறதுக்கு இந்த ஜெசிகான்னு ஒரு ஆள் இருந்தாலே போதுமே. சரி சரி ஆச்சம்மா, மேக்கப்லாம் முடிஞ்சாச்சா? அங்க எல்லா ஆளுங்களும் வந்து காத்து கட்டுக்காக பாத்துக்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு மேடம். ஆமா அத்தை, சின்ன பொண்ணு வந்துட்டாளா? அதெல்லாம் எப்பயும் வந்தாச்சுமா. சின்ன பொண்ணு அவங்க ஆச்சி பேச்சி அவங்க வீட்டுக்காரரு எல்லாரும் வந்தாச்சு பாத்துக்க. உனக்கு அதை காத்து கட்டுக்காக வா போவோம் நேரமா இல்ல. அப்படியா? ஆனா சின்ன பொண்ணு என்னை வந்து பார்த்து பேசவே இல்லையே. அவ அந்த உடனே உன்னை பத்தி தான் கேட்டா. நான் தான் நீ உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கேன்னு சொன்னேன். உன்னை பார்க்க தான் வந்திருப்பா. நான் தான் அதுக்குள்ளாரே அங்க இருக்கிற கொஞ்சம் வேலை எல்லாம் கொஞ்சம் பார்க்க சொன்னேன். அதே பார்த்துட்டு இருந்தா. அதை வரலையாக்கோ. சரி எத்தனை நம்ம போலாமா? போலாம். எத்தனை நீங்களும் கொஞ்சம் மேக்கப் போட்டுக்கிறீங்க, லிப்ஸ்டிக் போட்டுக்கிறீங்க? ஆமா மேடம், கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறீங்களா? என்ன பண்ணி காலம்பர வயசுல இந்த கண்டாவில முகத்தை போட்டுக்கிட்டு எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை. ஏதோ வயசு பிள்ளைக்கு நீங்க தான் போட்டுக்கிறீங்க, உங்க இஷ்டம் போல வாங்கி போட்டு கொடுக்க. அதுக்கோசரம் வயசான காலத்துல இதெல்லாம் நான் போட்டுக்கிட்டு தெரிஞ்சனா வரவங்க பாக்குறவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன மேடம் நீங்க யாரு என்ன சொன்ன என்ன? இப்பெல்லாம் காலம் ரொம்ப மாறி போச்சு. இருந்தாலும் எனக்குலாம் இது பிடிக்கல கண்ணே, கட்டாயப்படுத்தாதீங்க. நான் நானாவே இருந்துட்டு போயிடுறேன். நீங்க வேணா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாச்சிக்கோங்க. உங்க காலத்துக்கு அப்புறம் உங்க மருமக காலத்துல நீங்க எப்படி வேணாலும் மாறிக்கலாம். ஆனா எனக்குலாம் அப்படி மாறி பழக்கம் இல்லை பாத்துக்க. சரி அதான் வாங்க போவோம். சமந்தி இதோ வந்துட்டோம், இருங்க ஒரு நிமிஷம். ஐயோ எல்லாரும் ஆள்ல இருக்காங்க போல இருக்கே, நாம தான் லேட்டு போல. எனக்காக காத்து கிடக்காளோ? ஆமா நீ கிளம்பிட்டு உனக்கு கையோட கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். உங்கள்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கேன் பாத்துக்க. வா வா நேரமாகுது. ஜெசிகா உங்களுக்கு பேமெண்ட்டு நான் கூகுள் பேல பண்ணி விட்டுட்டேன். சரி சரி. அப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு இருந்து நீங்க சாப்பிட்டு தான் போகணும். அதுக்குள்ளார கிளம்ப கூடாது சொல்லிவிட்டேன். இல்ல எனக்கு இன்னொரு இடத்துல மேக்கப் போட வேண்டிய கிடக்கு, அதெல்லாம் கிளம்பணுமே. இந்தா வரும்போது போகும்போது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேலை இருக்கும்போதே அதுக்குன்னு சாப்பிடாம இருப்பீங்களா? சரி பரவாயில்ல, நீங்க ஃபங்க்ஷன் முடிவு வரைக்கும் இருக்க வேணா. நீங்க போய் சாப்பிட்டு கிளம்புங்க. நான் சொல்லுறேன், நீங்க போய் சாப்பிடுங்க சரிங்களா? சரிங்க பச்சிலி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நான் சாப்பிட்டே போறேன் போதுமா? சரி. பச்சைக்கிளி இன்னைக்கு நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க பத்திக்க. இன்னைக்கு நம்ம குழந்தைக்கு பேர் வைக்கிற விசேஷம்னு சொன்னா யாரும் நம்ம கூட மாட்டாங்க. இன்னைக்கு உன்னைய பார்க்கும்போது நீ கல்யாண பொண்ணாட்டம் இருக்க. அடியே பச்சு, உன் கண்ணத்திலே குடுக்கலாம் ஒரு இச்சு. ரொம்ப அழகா இருக்க பத்திக்க. அலங்காரம்லாம் அழகா பண்ணிருக்காங்க. யாரு? நம்ம ஜெசிகா பியூட்டிஷனா? ஆமா ஆமா சின்ன பொண்ணு, ரெகுலரா அவங்க கிட்ட தான் பண்ணுவா. அதானே பார்த்தேன். இல்லாட்டி வேற யாராச்சும் தான் மூஞ்சில கிலோ கணக்கில் பவுடர் அப்பி விட்டுருப்பாங்களே, அவங்கள இருக்க போய் ஏதோ கொஞ்சமா அப்பி இருக்காங்க. அதனால தான் அழகா இருக்கேன். போ சின்ன பொண்ணு. எம்மாடி என்ன குச்சி குச்சி பேசிட்டு இருக்கீங்க? குழந்தைக்கு பேர் வச்சிடலாம்ல, நல்ல நேரம் முடிய போகுது. அப்பா அத்தை நீங்க 2 பேரும் தானே முதல்ல பேர் வைக்கணும். குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க? நீங்க சொன்னாதான் எங்களுக்கும் குழந்தையோட பேர் தெரியும். ஆமா ஆமா, என்ன பேர் வைக்க போறீங்க? சட்டுப்பட்டு சொல்லிக்க, ஒரே சஸ்பென்ஸா இருக்கப்பா. எந்த பேர் வச்சாலும் வாயில் நோய் மாதிரி பேர் வைக்குமா? யாச்சி வாயில வர மாதிரி பேருனா அப்ப வாந்தின்னு வைக்கலாமா? எடி போதும்டி, என் பொறுமைக்கு ஒரு எல்லாம் உண்டு பாத்தீங்க. ஏற்கனவே இந்த டைலாக் நீ ஒரு தடவை சொல்லிவிட்டல, மறுபடியும் அது சொல்லிட்டு கிடக்க வாந்தி பியாதின்ட்டு. நல்ல விஷயத்துக்கு வந்துட்டு உன் வாயில என்ன வார்த்தை வருது பாரு. இவ்வளவு நேரம் நீ சொன்னதுலாம் உனக்கு தெரியல. நீ சொன்னதுதான் நான் பதில் சொன்னேன். அது தப்பா? சின்ன பொண்ணு போதும், உங்க சண்டையே அப்படி ஓரமா ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் போட்டுக்கிடுங்க. இப்ப விசேஷம் நடக்கும்போது சும்மா எதுக்கு பேசிக்கிட்டு? நல்லா சொல்லுங்க மாப்பிள. என் புருஷன் நல்லா தான் சொல்லுதாரு. ஏன் உங்க காதுல விழலையா? தாடியா வேணா சொல்லிவிட்டு பாத்தீங்க. ஏன் நான் என்னத்து கொடுத்தேன் வேணான்னு சொல்றதுக்கு? சின்ன பொண்ணு திம்படி மருந்தோல போதும் போதும். சமைச்சப்போ வம்பு வச்சதுலாம் போதும் பாத்துக்க. நம்ம வந்தாலே பாப்போம்மா கண்ணு. வீட்டுல விசேஷத்துக்கு ஆளுகளை வந்து கிடக்காங்க. ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் விருந்து போடணும்டா. எல்லாரும் வேலை எக்கச்சக்கமா கிடக்கு. அப்புறமா பேசிக்கிடுவோம் ஆரம்பரம் உட்காந்து. இப்போ குழந்தைக்கு பேர் வைக்கிறத பத்தி முடிவு பண்ணுவோம். ஓகே, எல்லாரும் சொல்றதுனால நான் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கேன். சாப்பாடி கேட்டு ஏன் என் மூஞ்சி பார்த்துட்டு இருக்க? குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போற? சொல்லு சொல்லு சொல்லு. கொஞ்சம் நில்ல சின்ன பொண்ணு, சொல்லுறேன். ஏடி பச்சைக்கிளி, நீ என்ன பேர் சொன்ன?
ஏன் திருப்பி தெரிய கேட்கலையா? யாய் நிலா. யாய் நிலவா? இந்த பேரு நான் சொன்ன பேர் மாதிரியா இருக்கியே. ஆமா சிறுபடி, நீ சொன்ன பேர் தான். நீ சொன்ன பேர் தான் குழந்தைக்கு வச்சிருக்கி. நீ தானே சொல்லுவே என் மருமை என் மருகுன்னு. அதான் உன் மருமவளுக்கு உன் மனசு ஆசைப்பட்ட மாதிரியே யாய் நிலான்னு பேர் வச்சிருக்கு. யாய் குட்டின்னு கூப்பிட்டுக்கலாம், நிலா குட்டின்னு கூப்பிட்டுக்கலாம். எப்படி ஐடியா? அச்சோ சின்ன பண்ணி எதுக்கு அழுவுறவா? இல்லட்டி நான் நினைச்சேன் உன் விருப்பப்படி ஏதோ ஒரு பேர் வைப்பேன்னு. ஆனா இப்படி என் விருப்பப்படி வச்சிருப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கலையா. அடடா, உங்களுடைய 2 பேரோட நட்பை பார்க்கும்போது நெஞ்சமெல்லாம் பூரிக்குதுமா. கண்ணுங்களா, உங்களுடைய நட்பு எப்பவும் இப்படியே இருக்கணும். வருங்காலத்துல நீங்க சம்மந்தம் போட்டு 2 பேரும் சம்மந்தியா மாறணும்னு எங்களோட ஆசை. காலப்போக்கில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அது எப்படி விட்டுருவோம்? என் மருமவளை என் வீட்டுக்கு எப்படியா இருந்தாலும் அழைச்சிட்டு போயிட மாட்டேன். என் மவளுக்கு அண்ணன் பிறந்தேன். என் மருமவளை அவ்வளோ சிக்கத்தில் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். சரிம்மா சரி, உன் மருமவளே நீயே வச்சுக்க. இப்பயே சொல்லிட்டு கேட்டுக்க. ₹1 கூட வரதட்சணையே தர மாட்டேன். வேணும்னா நீங்க தான் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துட்டு போனோம். மற்றபடி நாங்களும் ஒரு பைசாவும் வரதட்சணை போட்டு நகை நட்டு போட்டு அனுப்ப மாட்டோம். இப்பவே கண்டிஷன் போட்டோம் பாத்தீங்க. இந்த காலத்துல பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. நகை விற்கிற வேலைக்கு நகை எடுத்து போட்டு பொண்ணு கட்டணும்னா அப்போ கடைசி வரைக்கும் எல்லா பயல்களும் கட்ட பிரம்மச்சரியத்தை இருக்கணும். அதுவும் பிற்காலத்துல எல்லாம் நகை விலை எப்படி விற்கணும் சொல்ல முடியாது. அதனால நீங்களே நகை போட்டெல்லாம் நாங்கள் வாண்டன்னு தான் சொல்லுவோம். நகை வேணும், கார் வேணும், பண்ட பத்திரம் வேணும்னு கேட்டு வரதட்சணை வாங்கி கடைசியில் அந்த குடும்பத்தில் காசு இல்லாமல் அங்கே இங்கேன்னு கை மாத்தா வாங்கி கடன் உடனே வாங்கி பொண்ணை கட்டி கொடுத்து கடைசி வரைக்கும் அவங்க நிம்மதியே இல்லாமல் இருப்பாங்க. அவங்களோட பாவம்லாம் எங்களுக்கு எதுக்கு? பொண்ணு மட்டும் தந்தா போதும், மற்றபடி பொருள் எதுவும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. சரியான பொழைக்க தெரியாதுன்னா கிடக்கான். இவனெல்லாம் என்ன சொல்றதே தெரியல. இவன் பொண்டாட்டியா நகை நட்டுன்னு ஒரு சீதனமும் கொண்டாடாம வந்துவிட்டா. சரியான இழிச்சு வாயினா இவன் தான் கிடக்கான பார்த்தா. பிள்ளைக்காச்சும் பெரிய பணக்கார வீட்டுல இருந்து பொண்ணு எடுப்பான்னு பார்த்தா கடைசியில பஞ்சு பரதேசி வீட்டுல இருந்தா பொண்ணு எடுப்புன்னு சொல்லாம சொல்லுதான் பாரு. இவனெல்லாம் என்ன பண்றது? இவனை பெற்றதுக்கு நான் தான் அசிங்கப்பட்டு நிக்கணும். இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு பெருமைப்பட்டுக்கணும். அதெல்லாம் இந்த எருமைக்கு எங்க தெரிய போகுது? ஊர் உலகத்துல இருக்க எல்லா பிள்ளைகளோட அப்பாவும் அம்மாவையும் இதே மாதிரி வரதட்சணை எதிர்பார்க்காம வந்த மருமவளை மகளாட்டு பார்த்துக்கிட்டாலே போதும். இந்த உலகத்துல மாமியார் மாமனார் கொடுமை இருக்காது, தனி கொடுத்தனமும் இருக்காது. எல்லாரும் கூட்டு குடும்பம் சந்தோஷமா வாழலாம். யாருக்கும் எந்த தொல்லையும் இருக்காது. அது என்ன உண்மையா? சரி சரி ஏட்டி பேட்டி பேரடி பிள்ளைக்கு வாங்கி உன் கையால வாங்கி இருந்து அப்படியே காலைல போட்டுடு. அட ஆமெல்லாம் மறந்துட்டோம். என் தங்க மருமவளுக்கு தங்கத்தில் கொலுசு வாங்கி போகணும்னு ஆசை. ஆனால் அதுக்கான பணம் இல்லை. இப்போ இதுக்கு வெளியில் போடுது. அப்புறம் என் மாவனை கட்டி கொடுக்க கூட்டிகிட்டு போகும்போது அப்போ தங்கத்தில் போட்டு கூட்டிகிட்டு போகிறேன். அடேங்கப்பா, கொலுசு நல்லா அழகா இருக்கே. இருக்காதா பின்னே? குழந்தைக்கு கொலுசுன்னு 4-5 கடையில் ஏறி இறங்கி அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி வந்திருக்கா. யார் நல்லா பேர் காட்டுனியா? என் பேத்தியும் அழகா கிடக்கி. நான் சேர்த்து வச்சிருக்கேன் பணம் சொத்து இந்த ஊடு நட்டுன்னு எத்தனையும் என் பேத்திக்கு தான் சந்தம். சரி சரி வாங்க எல்லாரும் சாப்பிட்டு போவோம். ஆமா ஆமா, சோறு முக்கியம், வாங்க எல்லாரும் போவோம். என்ன நினைச்சிருக்கீங்க உங்க மனசுல? நான் என்னப்பா நினைக்க போறேன்? எல்லாம் உங்களை பத்தியே. என் பிள்ளைக்கு நல்லபடியா இருந்தாலே நான் நல்லா இருப்பேன். கடவுளே என் ஆயுசு சேர்த்து என் பிள்ளைக்கு கொடுன்னு வேண்டிக்குப்பேன். இது தவிர என் மனசுல நான் என்ன நினைக்க போறேன் சொல்லு பாப்போம். போதும் நிப்பாட்டியலா? நான் ஒன்றும் அது கேட்கல. என்ன நிம்மதியாக இருக்க கூட மாட்டேங்க போல இருக்கு. டெய்லி காலையில் விடுந்தாலும் எப்படா ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வந்துருமான்னு பயந்து பயந்து வீட்டுக்குள்ளே புகுந்துக்கிட்டு இருக்கணும் போல இருக்கியா? உங்களால என் நிம்மதியா போச்சு. கொஞ்சம் நேரமாவது நிம்மதியா கொடுறீங்களா? எங்க போனாலும் ஏதாவது ஒரு தொல்லை கொடுத்துட்டே இருக்கீங்க. என்னதான் உங்க பிரச்சனை சொல்லுங்க. நான் தான் அன்னைக்கு சமாதானப்படுத்தி உங்களை கொண்டு போய் வீட்டுக்குள்ள விட்டுட்டோம்ல. அப்புறம் எதுக்கு மறுபடியும் போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? என்னப்பா உலக, எனக்கு உங்களை விட்ட யாரு இருக்க சொல்லு. இம்பட்டு நாளா ராதா கடந்தா அவதான் அவ புருஷனோட வாழ போறேன்னு போயிட்டாலே. அதுக்கப்புறமா வெட்டி வீராப்ப உனக்கு எதுக்கு? நம்ம வீட்டுல வந்து இருக்கிறத விட்டுவிட்டு எங்கன்னா வீட்டுல போய் வாடகை காசு கொடுத்துக்கிட்டு வர சம்பளத்தை வேஸ்ட் பண்ணிட்டு கிடக்கேன். அந்த பணம் இருந்தா பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு 4 காசு சேர்த்து வச்சு நகை நட்டு எடுத்து நீ நல்லபடியா இருக்கலாம் தானே ஒரு நல்ல இடத்துல சொல்லுதேன். இப்ப நாளா ஏதோ கோவப்பட்டு தனியா கடந்தோம். குடும்பம் இருந்தா சண்டை சத்திர வரதான் செய்யா. மனசாப்ப வந்தா மனசாலக இல்ல நாய்ப்படுமா சொல்லு. எதுவும் இருந்தாலும் நம்மள உட்காந்து பேசி சரி பண்ணிக்கணும்பா. அதை விட்டுவிட்டு நீ என் முகத்தை பார்க்காத ஓ முகத்தை பார்க்காதுன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம் சொல்லு. போதும், உங்க நடுப்பு நாடகத்தை நான் நம்ப மாட்டேன். அப்பா இது மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இப்படிதான் ஏதாவது ஒண்ணு பேசி உங்க காரியத்தை சாதிச்சுப்பீங்க. உங்களை பத்தி தெரியாதுங்க வேணா. நீங்க சொல்ற கட்டுக்கதையெல்லாம் நம்பலாம். ஆனா நான் நம்ப மாட்டேன். பாத்துக்கிடுங்க. ஏப்பா என்ன பண்ணி வந்து இப்படி கத்திட்டு கிடக்க? நீங்களே பாருங்க சார், இப்படிதான் எதுக்கு எடுத்தாலும் கோபப்பட்டு சண்டை போட்டு கிடக்கா. அதானே என் கண்ணு முன்னாடியே உங்க அம்மா போட்டு இப்படி திட்டிட்டு கிடக்கா. அப்ப நான் இல்லாதப்ப இல்லன்னு பேச்சு பேசுவேன். இங்க பாருங்க சார், எங்க குடும்பத்தில் நடந்த பிரச்சனை எதுவும் உங்களுக்கு தெரியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க அவங்களுக்கு தோல் படாம ஏற்றி விட்டுட்டோம். அதுதானே சொல்றீங்க? சொல்லுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என்னால இவங்களோட சேர்ந்து இருக்க முடியாது சார். இம்புட்டு நாள இருந்து பட்டதுல போதும். அதனால தானே எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லைன்னு நாங்களே தனியா ஒரு வீடு வாடகை பார்த்து இருந்துட்டு கிடக்கும். மறுபடியும் ஒரே சாக்கடையில போய் விழுறதுக்கு எனக்கு சுத்தமா எண்ணம் கிடையாது. எப்ப உலக அப்ப நான் வேணாமாப்பா? பெத்த தாய் உனக்கு வேணாமா? நீங்க எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பாருங்க, மறுபடியும் என்னால உங்களோட ஒண்ணா இருக்க முடியாது. அதே மாதிரி உங்க மவளுக்கு என்னால எதுவும் செஞ்சுட்டு இருக்க முடியாது. இது வரைக்கும் செஞ்சதே போதும்னு நினைக்கிறேன். என் கடமை என்ன சரியாக செஞ்சிருக்கேன். இதுக்கு மேலே இந்த பிரச்சனை இழுக்கிறதுக்கு எனக்கு எந்த விருப்பம் இல்லை. ஒரு முடிவோட இன்னைக்கு வந்திருக்கேன், ஞாபகம் வச்சுங்க. இன்னையோட இந்த பிரச்சனை முடியிட்டோம். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும் தானே நானே பண்ணுதேன்.
இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கிடுங்க. உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ஆனா நீங்க என்ன பெத்த தாய், அது யாராலும் ஏதாலும் மாத்த முடியாது. அதுக்கோசரம் மாசம் மாசம் என்னால முடிஞ்ச ஒரு 2000 ரூபாய் காசு தரேன். நீங்க இருக்கிற வீட்டுல இருந்துகிட்டு உங்களுக்கு தேவையானது தனியா பொங்கி சாப்பிட்டுக்கிட்டீங்க. நாங்க எங்க வாடகை வீட்டுல இருந்துகிட்டு எங்களோட வாழ்க்கை செலவெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். வர்றது போறதுன்னு இந்த மாதிரி எந்த உரம் எங்களுக்கு தேவையில்லை. ஏதோ என்னால் முடிஞ்சது பெத்த கடமைக்காண்டு நீங்க என்ன வளர்த்த கடமைக்காண்டி மாசம் மாசம் 2000 ரூபாய் 3000 ரூபாய் காசு தரேன். உங்க ஒத்த ஆளுக்கு அதுவே அதிகம் தான் நினைக்கிறேன். ஒரு அரிசி மூட்டை எடுத்து போட்டாலே 4-5 மாசம் வரும் உங்களுக்கு. அதனால மீதிக்கு காசு வச்சு காய்கறி வாங்கி போட்டுக்க முடியாதா? சொல்லுங்க. போத குறைக்கு ஓஐபி பண்ண வர மாதிரி உங்களுக்கு மாசம் மாசம் எழுதி போட்டு காசு வர மாதிரி ரெடி பண்ணி விட்டுதேன். அதுலயும் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் வரும். ஆக மொத்தத்தில் மாசத்துக்கு உங்க கையில் 5000 ரூபாய் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த காசை வச்சு நீங்க உங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டீங்க. அம்பிட்டு தான் என்னால செய்ய முடியும். மற்றபடி உங்களோட என்னால ஒன்னா இருக்க முடியாது. என்ன சார் நீங்களே சொல்லுங்க. என்னம்மா நீங்க என்ன சொல்றீங்க? சாப்பாட்டுக்கு வழி இல்ல, மருந்து மாத்திரை வாங்க பணம் இல்லைன்னு சொல்லி தானே நீங்க வந்து சொன்னீங்க. உங்க பையன் உடனே பாத்துக்க மாட்டாங்கன்னு. இப்போ என்ன சொல்றீங்க? உங்க பையன் சொல்றதுக்கு உங்களுக்கு சம்மதமா? சொல்லுங்கம்மா. இது உங்க குடும்ப பிரச்சனை. பேசி எது வந்தாலும் முடிவு எடுங்க. 5000 ரூபாய் எந்த காலத்துக்கு? இப்ப இருக்கிற காய்கறி விலை, மளிகை ஜாமான் விலை, மாத்திரை விலை எல்லாம் எப்படி ஒரு 10000 ரூபாய் இருந்து 15000 ரூபாய் கிட்ட ஆகும்ல? என்னது 10,000 15,000? நான் வாங்குற சம்பளமே அவ்வளோதியா? அது பூராத்தையும் உங்ககிட்ட கொடுத்து விட்டு நான் என் பொண்டாட்டி பிள்ளைகளோட நடுத்துல நிக்கணுமா? இங்க பாருங்க, நான் சொன்னதுதான். உங்க ஒரு நாளுக்கு அம்பிட்டு பணம்லாம் ஆகாது. சும்மா வந்து இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. என்னால முடிஞ்சது இவ்வளோதான். ஏதோ மாசம் 5000 ரூபாய் வர மாதிரி ஏற்பாடு பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்களே வேலை ஏதாவது பார்த்து பொழிச்சுக்கோங்க. சும்மா வந்து என்ன இது பண்ணிட்டு இருக்காரு. எனக்கும் குடும்பம் இருக்கு, குழந்தைங்களே இருக்கு. அவங்களுக்கு நல்லது கெட்டது நான் பார்க்க வேணாமா? சும்மா வெறுப்பேற்றிக்கிட்டு. உங்களுக்கு இது சம்மந்தமா இல்லையா? இல்லாட்டி இது கூட நான் தரமாட்டேன். எக்கடனா கெட்டு போங்கன்னு போட்டுருவேன். ஐயோ என்னப்பா இப்படி சொல்லுது? சரி நீ சொன்ன மாதிரியே அப்ப நான் ஒத்துக்கிறேன். அவ்வளோதான், பிரச்சனை முடிஞ்சிச்சுல. இனிமேட்டு என் வீட்டு வாசல் பக்கம் தேடி வராதீங்க. மாசம் மாசம் உங்க வீட்டுக்கு பணம் வரும். நான் கொண்டு வரலனாலும் யார் மூலியாவது கொடுத்து விடுவேன். அம்பிட்டுதான். இனிமேட்டு எந்த பிரச்சனையும் என்னை இழுத்து விடாதீங்க சொல்லிட்டேன். சார் நீங்க தான் சாட்சி. அந்த அம்மா இப்போதான் உங்க எதிரிலே சரின்னு சொல்லியிருக்காங்க. சரிப்பா, நீங்க சந்தோஷமா இருந்தா போதும். எப்படி வயசான காலத்துல தவி கூடாம மாசத்துக்கு ஏதோ வருமானத்துக்கு உதவி பண்றது தனியே அதுவே போதும். அதுக்குதான் அவங்களும் ஒத்துட்டாங்களா? இனிமேட்டு என்ன பிரச்சனை? சண்டை சச்சரவு இல்லாம சுமூகமா பிரிஞ்சு போக. இருந்தாலும் சார் வயசான காலத்துல பேர பிள்ளைங்கன்னு யார் தொழில் இல்லாம தனியா வீட்டுல கிடக்கிறது ஒரு மாதிரி இருக்கு. அவ்வளவு கஷ்டமா இருந்தா அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுதேன். கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்து விடுதேன். அங்க உங்களை மாதிரி உடம்பு முடியாம வயசானவங்க எத்தனையோ பேர் கிடப்பாங்க. அவங்களோட இருந்துகிட்டு பேச்சு துணைக்கி இருக்க. உங்களுக்கு மாசம் மாசம் பணம் அங்க வந்துடும். பத்திரமா நீங்களும் இருக்கலாம். எப்படி வசதி? முதியோர் இல்லத்துக்கா? வேணாம் நான் வீட்டுல இருந்துக்கிறேன். சிறப்பு, மிக சிறப்பு. இனி மாசம் மாசம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் என்னோட பொறுப்பு. இவனுக்கு ஏன் தான் என் மேல இவ்வளவு விருப்பம்? என்னம்மா இப்ப சந்தோஷமா? உங்க பையன் உங்களுக்கு மாசம் பணம் தருன்னு சொல்லிட்டாப்ல. இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்ல. பார்த்து பத்திரமா வீட்டுக்கு கிளம்புங்க. ரொம்ப நன்றி சார். எங்க அப்பா என்ன சாரன் இவ்வளவு இழிவியா இருக்கு? என்னமோ பிரச்சனை சரியான சரியா